மகாபாரதம் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக வள்ளியூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்குமாறும் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரியும் கமல்ஹாசன் தரப்பில் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது கமல்ஹாசனுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் வள்ளியூர் நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் நேரில் ஆஜராக தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். சிந்தலை பெருமாள், உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கும் உத்தரவின் விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, அதாவது மார்ச் மாதம் 12ஆம் தேதி அக்னி பரீட்சை என்ற நமது தொலைக்காட்சி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் நமது நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பல்வேறு கேள்விகளை நடிகர் கமல்ஹாசனிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு கேள்வியாக பெண்கள் மீதான வன்முறையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்வியின் போதுதான் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள், அதாவது மகாபாரதத்திலேயே பெண்களை வைத்து சூதாடியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை மதத்திற்கு எதிராக, ஒரு இந்து மதத்திற்கு எதிராகவும் அதை அவமானப்படுத்தும் விதமாகவும் இருப்பதாக நெல்லை மாவட்டம் பழவூரை சேர்ந்த ஆதிநாத் சுந்தரம் என்பவர் வள்ளியூர் நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் அதாவது மகாபாரதத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் நடிகர் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்த அடிப்படையில் விசாரணைக்கு பின்பு வள்ளியூர் நீதிபதி கமல்ஹாசன் அதாவது நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்தே கமல்ஹாசன் தரப்பில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்று நீதிபதி ஆதிநாதன் முன்பு அந்த விசாரணை வந்தது. அந்த விசாரணையிலேயே நீதிபதிகள், அதாவது கமல்ஹாசன் தரப்பில் வழக்கறிஞர் மிக தெளிவாக அவருக்கான அந்த சுதந்திரத்தை எடுத்து உரைத்தார். குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுரிமையின் அடிப்படையிலேயே புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் கலந்து கொண்டாரே தவிர இதில் வேற எந்த ஒரு குழப்பமும் இல்லை. வழக்கம் போல் இதே போன்று பேச்சுரிமை தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவருடைய தரப்பு வாதத்தை எடுத்துரைத்தார். இந்த வாதத்தை கேட்டுக்கொண்ட நீதிபதி கமல்ஹாசன் நேரில் ஆஜராக விலக்களித்தும் இந்த வழக்கை வள்ளியூர் நீதிமன்றம் விசாரிக்க இடைக்கால தடையும் விதித்திருக்கிறார்கள். பத்மபிரியா. சிந்தலை பெருமாள், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.